பரமசிவன் ஃபாத்திமா இன்னைக்கு பரமசிவன் ஃபாத்திமா இன்னைக்கு வந்த ரேஸில் ஒரு 3வது படம் இந்த பரமசிவன் ஃபாத்திமா. விமல் நடிச்சிருக்காரு, சாயாதேவி, அப்புறம் எசக்கி கார்வண்ணன் படத்துடைய டைரக்ஷன். கதை நாங்கள் பரமசிவன் ஃபாத்திமா என்னடா இது ஏதோ ஜாதி படமாக தான் இருக்க போது, அலையில் இண்டஸ்ட்ரியில் தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சி தான் சும்மா சாதாரணமாக தான் போய் உட்காந்தோம். நான் ரீசெண்ட் டேஸாக விமலோட படம் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில். ஸோ நாங்களும் இந்த படத்தில் போய் உட்காந்து படத்தை பார்க்கும்போது பிகினிங்கில் எங்களுக்கு செம்ம கடுப்பாக இருந்துச்சு. 2 கொடைக்கானல் பகுதியில் 2 ஊர், ஒரு ஊர் ஃபுல் அண்ட் ஃபுல்லு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க, இன்னொருத்தவங்க ஃபுல்லாக இந்து மதத்தை சார்ந்தவங்க. 2 ஊருக்குமே ஆகாது. இதில் ஒரு கிறிஸ்தவ பையன் ஒருத்தனை கொலை பண்ணி இந்து கோயிலில் போட்டிருப்பாங்க. உடனே அதை இன்வெஸ்டிகேஷன் அதிகாரியாக இந்த படத்தோட இயக்குனரான எசக்கி கார்வண்ணனே வருவார். அவர் 2 பக்கமும் விசாரிப்பார். ஒரு பக்கம் சர்ச்சு ஃபாதராக எம்எஸ் பாஸ்கர், இன்னொரு பக்கம் இன்னொருத்தவர். ஸோ இப்படி தான் கதை இருக்குது. இதை கொலை பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமலும் சாயாதேவி. இவங்க 2 பேர் ஒரு வீட்டுக்குள்ளே புது பொண்ணு மாதிரி புது மாப்பிள்ளை மாதிரி இருக்காங்க. இவங்க 2 பேர் ஒரு இடத்துல கொலை பண்ணாங்க. எப்போல்லாம் கல்யாணம் அப்படின்னு ஒரு விஷயம் வருதோ கல்யாணத்துக்கு முந்தின நாள் கொலை பண்ணிடுறாங்க. இப்படி தான் கதை போய்கிட்டு இருக்குது. இது இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இது காட்டுக்குள்ளே எதுவும் பிரச்சனையா இல்லை ஊருக்குள்ள பிரச்சனையா, ஊருக்காரங்க கொலை பண்ணி பண்ணுறாங்களா அப்படின்னு போகும்போது தான் செகண்ட் ஹாஃபில் தெரிய வருது இவங்க 2 பேருடைய கொலைக்கு காரணமே இந்த ஊர் மக்கள் தான், ஒரு பெரிய மதக்கலவரம் தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மதக்கலவரம் எதனால் ஆரம்பிச்சு, என்ன ஆரம்பிச்சு, இதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பரமசிவன் ஃபாத்திமா அப்படிங்கிற இந்த படத்துடைய கதையுமே. நிஜமாக சொல்கிறேன், இந்த படத்துடைய அந்த கரு இருக்கு இல்லையா, உண்மையிலேயே அது அற்புதமான கரு. இது இன்றைய காலகட்டங்களில் கம்மின்னு நம்ம பேசிக்கலாம். ஆனால் இன்னமும் பல இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம். இந்த மதமாற்றம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு விஷயத்தை தைரியமாக எடுத்ததுக்கு இயக்குனருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். ஏன்னா இந்த மதமாற்றம்ங்கிற ஒரு விஷயம் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த மதமாற்றத்தின் மூலமாக ஒரு வேலை கிடைக்கிது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக மதம் மாறிடுவாங்க, பணம் கிடைக்கணும் ரொம்ப ஈஸியாக மதம் மாறிடுவாங்க. பட் உறவுக்குள்ளே எவ்வளோ சிக்கல் வருது, அதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திரைக்கதைப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ்லாம் அவ்வளோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆஹா சூப்பராக இருக்கேடா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அழகாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு அடுத்து என்ன பண்ணா, அதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுற விதம் இருக்குது பார்த்தீங்களா, ஏதோ பேய் படம் மாதிரி சாயம் படம் மாதிரி ஆக்கி வச்சு போயிட்டாங்க. நல்ல கதையை ஏன்டா இப்படி கொலையாக கொண்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் அந்த எஸ்ஐயா வர டேரக்டர் நடிப்பு இருக்குது தெரியுமா, அடேங்கப்பா, நடிகர் திலகத்தையும் மிஞ்சுற அளவுக்கு ஏதோ ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன்னு ஒரு நக்கலாக ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். ரொம்ப கருணை கொடூரமாக இருந்துச்சு. தயவுசெய்து அப்படிலாம் பண்ணாதீங்க, யதார்த்தமான ஒரு நடிப்பு கொடுங்க, அது தான் நல்லது. அதே மாதிரி இதை காதல் சுகுமார் ஒரு காமெடி பண்ணுறேன்றதுல கழுத்தறுத்து வச்சுருப்பாப்புல. அந்த 6 பலன்னு கூட ஒரு நடிகர் நடிச்சிருப்பார், அவருமே பெருசாலாம் பெர்ஃபார்ம் பண்ணல. விமலோட நடிப்பும் சரி, பெர்ஃபார்மன்ஸு பெருசாலாம் இல்லை. சாயாதேவிங்கிற அந்த நடிகை கன்னிமோடம் படத்தில் நடிச்சிருந்தாங்க. இப்போ மாமன் படத்திலோட ஒரு சின்னதாக ஒரு ரோல் பண்ணியிருந்தாங்க. இதில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக்காக இருந்தாலும் சரி, அதில் அவங்க லவ்வை காமிச்சிட்டு இருக்க விதமும் சரி, அதே சமயம் அவங்க அண்ணங்கிட்ட போடுற விஷயமும் சரி, அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வானவில் படத்தோடைய இயக்குனரான மனோஜ் பாரதிராஜா அவருடைய மருமகன், அவர் ஒரு ரோல் பண்ணியிருப்பார், ஒரு அருமையான ரோல். ஸோ இந்த படத்தில் இந்த கோர் சப்ஜெக்ட் நல்லா இருக்குது, பட் ஸ்க்ரீன் பிளே நல்லா இல்லை. ஆனாலும் இந்த படம் ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஏன் அப்படின்னா நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஒரு கன்வெர்டட் கிறிஸ்டியன், கிரிப்டோ கிறிஸ்டியன், இல்லை இவங்க இந்து அவங்க எது அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் இதில் அடிப்படையாக என்ன தேவை இருக்குதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைன்னு ஒன்று இருக்குது. அது யார் கொடுத்தா நான் தானே சாமி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த படம் முழுசும் பேசுது. ஸோ இந்த படம் எனக்கு தெரிஞ்சு மற்ற படங்களில் இந்த படம் ஓரளவுக்கு ஒரு நல்ல கதை அம்சம் கொண்ட ஒரு கதை. ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் நீங்கள் வேறு வழியே கிடையாது, சகிச்சுக்கிட்டு தான் படத்தை பார்த்தாலும் கடுப்பாகும். இதெல்லாம் தாண்டி செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டிங்கன்னா அந்த செகண்ட் ஹாஃப் ஃப்ளாஷ்பேக்கு உண்மையிலேயே நல்லா இருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தோட இசை மற்ற விஷயங்கள் எல்லாமே சத்தியமாக ரொம்ப போர் அடிக்கும், சலிப்பு தட்டும். ஆனால் இந்த கோர் வேலி நல்லாயிருக்கும். இதில் கூல் சுரேஷ் ஒரு காமெடி பண்ணி வச்சுருப்பாப்புல. அவருக்கு கூல் சுரேஷ்னு பேர் வச்சது போல் கடுப்பு சுரேஷ்னு பேர் வச்சா இன்னும் கரெக்டாக தான் இருக்கும். அந்தளவுக்கு கடுப்பு ஏற்றுற மாதிரி தான் பண்ணியிருப்பாப்புல. எதுவுமே ஒட்டாத கதாபாத்திரமாக இருந்தாலும் நல்ல கதை கரு. ஒருவேளை இன்னமும் திரைக்கதையை மெருகேற்றிருந்தால் இன்னும் சூப்பராகவே இருந்துருக்குமோ என்னமோ தெரியல. பரமசிவன் ஃபாத்திமா சில இடங்களில் பல இடங்களில் சரிக்கிருச்சு. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.